ஒரு பெரிய நாட்டுல விக்கிரமன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு தன் நாட்டு மக்கள் மேல ரொம்ப அன்பு. ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய கவலை. தனக்கு அப்புறம் இந்த நாட்டை நேர்மையா ஆளப் போறது யாருன்னு. ராஜாவின் விசித்திர சோதனை. ராஜா ஒரு சூப்பர் யோசனை பண்ணாரு. நாட்டுல இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பூ விதை கொடுத்தாரு. இந்த விதையை எடுத்துட்டு போய் ஒரு வருஷம் நல்லா பராமரிச்சு வளர்த்துட்டு வாங்க. யாரு அழகான பூவோட வர்றீங்களோ அவங்கள தான் அடுத்த ஆட்சியாளரா தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சாரு. முளைக்காத விதை கதிரவன் அப்படின்னு ஒரு சாதாரண இளைஞனும் ஒரு விதைய வாங்கிட்டு போனான். தினமும் தொட்டிக்கு தண்ணி ஊத்துனான், நல்ல மண்ணு மாத்தினான், சூரிய வெளிச்சத்துல வச்சான். ஆனா என்ன பண்ணியும் விதை முளைக்கவே இல்லை. ஒரு வருஷம் முடிஞ்சு எல்லாரும் அரண்மனைக்கு வந்தாங்க. எல்லார் கையிலையும் விதவிதமான அழகான பூக்கள் இருக்கிற தொட்டிகள் இருந்தது. கதிரவன் மட்டும் வெறும் தொட்டியோட சோகமா தலைகுனிஞ்சு நின்னுட்டு இருந்தான். உண்மையின் சக்தி ராஜா ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டே வந்து கதிரவன் கிட்ட நின்னாரு. "ஏன் உன் தொட்டியில பூ இல்ல?" அப்படின்னு கேட்டாரு. கதிரவன் பயந்துட்டே உண்மைய சொன்னான். "ராஜா, நான் தினமும் தண்ணி ஊத்துனேன். ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டேன். ஆனா இந்த விதை முளைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சுடுங்க." ராஜா அதை கேட்டு புன்னகைச்சு கதிரவனை கட்டியணைச்சுக்கிட்டாரு. மத்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. கதை உணர்த்தும் நீதி. ராஜா எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, "நான் உங்க எல்லாருக்கும் கொடுத்தது வேக வச்ச, அவிச்ச விதைகள். அதிலிருந்து செடி முளைக்கவே முடியாது. மத்த எல்லாரும் ஜெயிக்கணும்னு பொய் சொல்லி வேற விதைய நட்டு பூவோட வந்திருக்கீங்க. ஆனா கதிரவன் மட்டும்தான் நேர்மையா உண்மைய ஒத்துக்கிட்டு வெறும் தொட்டியோட வந்திருக்கான்." உடனே கதிரவனை அடுத்த ஆட்சியாளரா அறிவிச்சாரு. நீதி. தற்காலிக வெற்றிக்கு பொய் சொல்றதை விட எப்பவும் நேர்மையா இருக்கிறது தான் நமக்கு உண்மையான நிலையான உயர்வை தரும்.